வசந்தமே, நீ எனதாகும் பொழுதிலும் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, உளமெங்கும் வசந்தமே. சுகமே, தலைவனுனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, தலைவனுனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுகம் தருமே, இமைகள் என்னை அரவணைத்தாய். படைப்பினில் ஒளிர்வது உன்முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே, நீ உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே. வசந்தமே, நீ எனதாகும் பொழுதிலும் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பத்தின் வடிவிலே நம்மோடு என்றும் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய பாடுகள் மரண உயிர்ப்பு என்ற பாஸ்கா மர நிகழ்ச்சிகளின் நினைவாக அப்பத்தை மாற்றி தமது உடலாக தம்முடைய இரத்தமாக எங்களுக்கு இயேசு தந்திருக்கின்றார் என்று நாங்கள் உறுதியாக விசுவசிக்கின்றோம். இந்த நற்கருணையிலே இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் தெய்வீக சுபாவத்தோடும் மனித சுபாவத்தோடும்
மெய்யாகவே இருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோம். சற்று அமைதியாக எமது கைகளை கூப்பி கண்களை மூடி நற்கருணையில் இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய மீட்புக்காக, எங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, பாவத்தினால் இழந்து போன இறைவாழ்வை மீண்டும் புதுப்பித்து எம்மோடு நீர் இணைந்திருப்பதற்காக, எங்களை உமது வானக தந்தையோடு இணைப்பதற்காக நீர் விட்டு சென்றிருக்கின்ற இந்த நற்கருணைக்காக உமக்கு நன்றி கூறி இதிலே பிரசன்னமாக இருக்கின்ற உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது. இது எனது உடல், இது எனது இரத்தம் என்று உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை உச்சரித்த பொழுதே ஆண்டிலிருந்து இன்று வரை அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் பயனாக நீர் தொடர்ந்து மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற உம்முடைய அன்புக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றான். என்னுடைய சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு வாழ்வில் பெறுகின்றான், என்னோடு இணைந்திருக்கின்றான், நான் அவனோடு இணைந்திருக்கின்றேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கின்றீர். உம்முடைய இந்த உறவுக்காக நாம் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய கடந்த காலங்களிலே என்ன விசேஷமாக இந்த கொரோனா கோவிட்-19 என்ற கொள்ள நோயின் அழுத்தத்திற்கிலே உள்ளாகி பல்வேறு விதமான வாதைகளினால் பீடிக்கப்பட்டிருந்த எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 மாதங்களாக எம்மோடு இணைந்திருந்து எமது விசுவாசத்தை தக்க வைத்து எமக்கு அருள் தந்து எமை பாதுகாத்து திடப்படுத்தி வழிநடத்திய உமது வல்லமை உள்ள பிரசன்னத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பல்வேறு விதமான வாதைகளால் பீடிக்கப்பட்டவர்கள், நோயின் அழுத்தத்திலே இருந்தவர்கள், நோயினால் பயத்திலே வாழ்ந்தவர்கள், இவர்கள் எல்லாவரையும் நீர் குணமாக்கி இருக்கின்றீர், தொட்டு ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆலயங்கள் மூடப்பட்டு, வழிபாடுகள் முடக்கப்பட்டு, உம்மை சந்திக்க வர முடியாமல், உம்மை நற்கருணையிலே பெற முடியாமல் ஆவலோடு காத்து கொண்டிருந்த உம்முடைய விசுவாசுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் பிரசன்னமாக இருந்து உணவளித்து ஊட்டமளித்து வல்லமை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, வறுமையிலே இருந்தவர்களுக்கு, நோயின் பயத்திலே வாழ்ந்தவர்களுக்கு, சாவின் நிழலிலே இருந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றீர். நான் வாழ்வு தருகின்றவர், நான் உங்களோடு இருக்கின்றேன், என்னிலே நம்புகின்றவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை, நான் என்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளுகின்றேன், தூக்கிக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறி உம்முடைய ஆறுதல் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து எங்களுடைய சுமைகளை எல்லாம் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றீரே அன்பான ஆண்டவரே, உம்முடைய தயாளத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனி வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பங்கு வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையில், நம்முடைய நாட்டின் பல்வேறு விதமான மட்டங்களிலே, உலக நடப்புகளிலே
உம்முடைய பிரசன்ன வல்லமை எங்கள் மீது இருந்தது. நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. எங்களோடு தங்கியிரும். பார்ந்தவர்களே, சற்று அமைதியாக நம்முடைய உள்ள உணர்வுகளை அவர்பால் திருப்பி நன்றிகளை அவரிடம் சொல்லுவாம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தினால் இயேசுவை புகழ்ந்து பாடி இதுவரை செய்த உமது வல்ல செயல்களுக்காக, இதுவரை செய்த நன்மைகளுக்காக, இதுவரை நீர் எங்களுக்கு வழங்கிய ஆசீர்வாதங்களுக்காக, வரங்களுக்காக, பிரசனத்துக்காக நன்றி சொல்லி பாடலிலே பங்கு பெறுவாம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அழிந்து போகின்ற வரையில், அலைக்கடல் அழிந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வளர்ந்த என்னை பழமரமாக சிறப்பித்த உன்னை, தனிமரமாக வளர்ந்த என்னை பழமரமாக சிறப்பித்த உன்னை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வின் நம்பிக்கையை கொடுத்து கொண்டு சாவி நிழலில் இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வு உண்டு என்ற மகத்தான உண்மையை வெளிப்படுத்தி உம்மையே சாவுக்கு உள்ளாக்கி எமது வாழ்விற்காக உம்மை பலியாக்கினீர். உம்முடைய சாவின் நினைவாக, சாவின் வழியாக வாழ்வு தருகிற நம்பிக்கையின் நினைவாக இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே.
என் நினைவாகச் செய்யுங்கள். என்னுடைய உடல் என்னுடைய இரத்தம் என்று உம்மையே எங்களுக்கு தந்தீர். உமக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் ஆண்டவரே? நீரே ஏற்படுத்தி தந்த நற்கருணையை தான் நான் மகிமைப்படுத்துவேன். உம்முடைய பிரசன்னத்தை தான் நான் தூக்கி எடுப்பேன், உயர்த்துவேன். உம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே தான் நான் என்னுடைய நன்றிகளை வானக தந்தைக்கு எடுத்துச் சொல்லுவேன். சாவின் பிடியிலிருந்து விடுபட்டவர்கள் கூறிய நன்றி பாடல், அந்த பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றது போல, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் என்ற கைமாறு தான் என்னால் முடியும். திருப்பாடல் ஆசிரியர் தம்முடைய சாவின் அனுபவத்திலிருந்து விடுதலை பெற்ற பொழுது கூறிய இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் உச்சரித்து இந்த திருப்பாடலை நாங்கள் பங்கு பெறுவோம். ஆண்டவர் மீது அன்பு கூர்கிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. சாவின் கயிறுகள் என்னை பிணைத்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்திரளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோது நான் நம்பிக்கையோடு இருந்தேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் என்று ஆர்ப்பரித்து அவர் செய்த மாபெரும் நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றான். அருள் தருகின்ற ஆண்டவர் எங்களை பாதுகாக்கின்றார். அவர் என்றும் பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த நன்றியோடு அவரிடமிருந்து மன்றாடுவாம், கேட்பாம். தொடர்ந்து அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்க வேண்டும். ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று எம்மாவுக்கு சென்ற சீடர்கள் உயிர்த்த இயேசுவை அடையாளம் கண்ட பொழுது சொன்னார்கள், பயணித்த பொழுது சொன்னார்கள், தங்கும், எங்களோடு தங்கும். அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவதற்கு இறைவனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை கொள்ளுவாம். முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள் அவரிடம் தான் இருக்கின்றன. அவரிடம் சென்று மன்றாடுவோம். யாரிடம் செல்வோம் இறைவா? முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. பக்தியோடு இந்த பாடலில் பங்கு பெறுவாம்.
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர், அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர். ஆதரித்து அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? அன்பான இயேசுவே, நற்கருளே, உயிர் வாழுகின்ற பிரசன்னத்தோடு மத்தியிலே நிலையாக இருக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி சொல்லுகின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம் என்று இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்ட நீர் உம்மை ஆசீர்வதியும். உம்முடைய நற்கருணையின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரம்மை இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கின்ற பொழுது உம்முடைய உள்ளத்திலே தங்கி இருந்தரலும், எம்மோடு உம்மை இணைத்துக் கொள்ளும் உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் உம்மை ஆசீர்வதித்து காத்தரலும் ஆண்டவரே.
பரலோக அப்பத்தை எங்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. திருவருட்சாதனத்திலே இறைவா, இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின்